ஹே 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 மக்களே, இது வாய்ஸ் ஆஃப் ஏஐ. ஏஐயின் குரலை உங்களுக்காக தமிழில் கொண்டு வரும் நான் உங்கள் ரஷீத். இன்னைக்கு நம்ம கூட ஏஐயின் அக்கு வேறு ஆணி வேறாக பிரிச்சு மேயறதுல எக்ஸ்பர்ட்டான யாசர் இணைந்திருக்கிறார். ஹே ரஷீத், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன மேட்டரை கையில எடுக்க போறோம்? நான் நல்லா இருக்கேன் யாசர், ஆனா கொஞ்சம் கடுப்புல இருக்கிறேன். இந்த பெரிய மொழி மாதிரிகள், அதாவது எல்எல்எம்னு சொல்றோமே, அது ஒரு பக்கம் பார்த்தா உலகமக அறிவாளி மாதிரி பேசுது. ஆனா இன்னொரு பக்கம் அது ஒரு மரமண்டை மாதிரி நடந்துக்கிறத பார்த்தா கோபம்தான் வருது. ஒரு தடவை ஒரு கணக்க சால்வ் பண்ண கத்து கொடுத்தா அடுத்த தடவை அதே மாதிரி கணக்கு வரும்போது முதல்ல இருந்தே ஆரம்பிக்குது. இதுக்கு பேர் தான் செயற்கை நுண்ணறிவா? இதுக்கு என் பக்கத்து வீட்டு பையனே பரவாயில்ல போல. சரியான பாயிண்ட புடிச்சுங்க ரஷீத். நீங்க சொல்ற அந்த மரமண்டைத்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டதா அனிகெட் டிடோல்கர் மற்றும் அவரோட டீம் ஒரு புது ஆய்வு கட்டுரையவே எழுதியிருக்காங்க. அது பேர் தான் மெட்டாகாக்னிட்டிவ் ரீயூஸ். மெட்டாகாக்னிட்டிவ் ரீயூஸ் பேரை கேட்டாலே ஏதோ டாக்டரேட் பண்ற ஃபீலிங் வருதே. கொஞ்சம் புரியுற மாதிரி நம்ம ஸ்டைல சொல்லுங்களேன். கண்டிப்பா. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு. முதல் நாள் பரோட்டா போட வர்ற மாஸ்டர் என்ன பண்ணுவாரு? மாவுல எவ்வளோ உப்பு போடணும், எவ்வளோ தண்ணி ஊத்தணும், எப்படி பிசையணும், எப்படி வீசணும்னு ரொம்ப கவனமா ஒவ்வொரு ஸ்டெப்பா யோசிச்சு யோசிச்சு செய்வாரு. சரி, ஒரு வழியா சூப்பரா பரோட்டா போட்டுட்டாரு. இப்போ அடுத்த நாள் வர்றாரு. மறுபடியும் மாவுன்னா என்ன, உப்புன்னா என்னன்னு முதல்ல இருந்தே ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? கஸ்டமர் கடைய காலி பண்ணிட்டு போயிடுவான். ஒரு தடவை கத்துக்கிட்டா அது ஒரு செய்முறையா, ஒரு பழக்கமா ஆகிடணும்ல. அடுத்தடுத்த நாள்ல கண்ணை மூடிட்டு டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும். அப்பத்தான் அவர் மாஸ்டர். எக்ஸாக்ட்லி. அந்த வேலையை தான் இந்த எல்எல்எம்கள் செய்ய மாட்டேங்குது. அது ஒவ்வொரு நாளும் புதுசா வேலைக்கு வர்ற மாஸ்டர் மாதிரி ஒவ்வொரு கணக்கையும் முதல்ல இருந்தே யோசிக்குது. இதனால டோக்கன்கள், அதாவது அதோட சிந்தனை திறனும் நேரமும் பயங்கரமா வீணாகுது. இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, அந்த ஏஐயே ஒரு நிமிஷம் அதோட வேலையை திரும்பி பார்க்கணும். டே ஏஐ, நீ இந்த ஸ்டெப்பை நேத்தும் செஞ்ச, இன்னைக்கும் செய்யற. இதை ஏன் ஒரு குறுக்கு வழியா மாத்தி அதுக்கு ஒரு பேரை வச்சுக்க கூடாதுன்னு அதுக்கே அதை சொல்லிக்கணும். ஓஹோ, ஏஐக்கே ஒரு சுய பரிசோதனை. அப்போ அந்த குறுக்கு வழிக்கு பேர் தான் பிஹேவியர், அதாவது செயல்பாட்டு முறையா? பின்னிட்டீங்க ரஷீத். அந்த குறுக்கு வழிக்கு ஒரு பேரு, உதாரணத்துக்கு பரோட்டா வீசல். அது எப்படி செய்யணும்னு ஒரு சின்ன அறிவுறுத்தல் கொடுத்துடும். இப்படி அது உருவாக்குற எல்லா குறுக்கு வழிகளையும் ஒரு பிஹேவியர் ஹேண்ட்புக், அதாவது ஒரு பர்சனல் சீக்ரெட் ரெசிபி புக் மாதிரி ஒண்ணுல எழுதி வச்சுக்கோம். அடேங்கப்பா, இனிமே சொந்தமா ஒரு பிட் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுக்கோ. நம்மள மிஞ்சிருச்சு போல இருக்கே. சரி, அந்த சீக்ரெட் ரெசிபி புக்கை வச்சு என்ன பண்ணோம்? இங்க தான் அசலான மேட்டர் இருக்கு போல. ஆமா, இங்க தான் இந்த பேப்பரோட முக்கியமான 3 உத்திகளை பயன்படுத்துறாங்க. முதலாவது பிஹேவியர் கண்டிஷன்ட் இன்ஃபரன்ஸ், செயல்பாட்டு முறை வழிநடத்தும் அனுமானம். இது ரொம்ப சிம்பிள், ஒரு திறந்த புத்தக தேர்வு மாதிரி. அடுத்த முறை ஒரு கேள்வி வரும்போது அந்த கேள்வி கூடவே, இந்தாப்பா இந்த ரெசிபி புக்ல இருக்கிற இந்த குறுக்கு வழிலாம் உனக்கு உதவும், பார்த்துக்கோன்னு அதையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இதனால டோக்கன் பயன்பாடு 46% வரைக்கும் குறையுது. ஆனா பதிலின் தரம் குறையாம சில சமயம் இன்னும் துல்லியமா வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது, செலவு பாதிக்கு பாதி கம்மி, ஆனா ரிசல்ட் டாப்பு? இது சூப்பர் டீலா இருக்கே. சரி, ரெண்டாவது உத்தி என்ன? ரெண்டாவது பிஹேவியர் கைடட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செயல்பாட்டு முறை வழிநடத்தும் சுய முன்னேற்றம். இதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதி. ஒரு கேள்விக்கு எல்எல்எம் தப்பா பதில் சொல்லிருச்சுன்னு வச்சுப்போம். உடனே அது சோர்ந்து போகாம அது எழுதின பதிலையே ஆய்வு பண்ணி, ஓ இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மசாலாவை இப்படி அரைச்சிருக்கலாமோ, இந்த குறுக்கு வழியை பயன்படுத்திருக்கலாமேன்னு அதிலிருந்தே சில புதிய பிஹேவியர்ஸை கத்துக்கிட்டு அதே கேள்வியை மறுபடியும் முயற்சி பண்ணும். இந்த முறை அந்த புதிய குறுக்கு வழிகளோட. சும்மா மறுபடியும் யோசிச்சு பதில் சொல்லுன்னு சொல்றதை விட இந்த முறை 10% வரைக்கும் சிறப்பான பதில்களை தருது. ஒரு நிமிஷம், தப்பு பண்ணிட்டு அதுல இருந்தே பாடம் கத்துக்கிட்டு தன்னையே திருத்திக்குதா? இது மனுஷங்களை விட புத்திசாலித்தனங்கா இருக்கே. நாம கூட தான் ஒரே தப்ப திரும்ப திரும்ப செய்வோம். இது ஏஐ உலகத்துல ஒரு பெரிய புரட்சி மாதிரி தெரியுதே. சரி, மூணாவது உத்தி என்ன? அது இதை விட பயங்கரமா இருக்குமா? மூன்றாவது பிஹேவியர் கண்டிஷன்ட் சூப்பர்வைஸ்ட் ஃபைன் டியூனிங். இதுதான் உச்சகட்ட பயிற்சி. இது ஒரு குரு சிஷ்ய பரம்பரை மாதிரி. இங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு அனுபவமான சீனியர் மாஸ்டர் எல்எல்எம் வச்சு அந்த சீக்ரெட் ரெசிபி புக்கை பயன்படுத்தி மிக திறமையா குறுக்கு வழிகள்ல நிறைய கணக்குகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்க வைக்கிறாங்க. பிறகு அந்த சீனியர் மாஸ்டர் எப்படியெல்லாம் சாமர்த்தியமா யோசிச்சாருங்கிற அந்த தீர்வுகளை ஒரு ஜூனியர் எல்எல்எம்முக்கு பாடமா சொல்லி கொடுத்து பயிற்சி கொடுக்கறாங்க. புரியுது. ஒரு பெரிய செஃப் எப்படி பிரியாணி செய்றாருன்னு வீடியோ எடுத்து அத ஒரு புது சமையல்காரருக்கு போட்டு காட்டுற மாதிரி, அப்போ அந்த ஜூனியர் இயல்பாகவே புத்திசாலி ஆகிடுவான்ல. கச்சிதம்.
பயிற்சி முடிஞ்சதும் அந்த ஜூனியர் எல்எல்எம்க்கு அந்த ரெசிபி புக்கே தேவைப்படாது. ஏன்னா அந்த குறுக்கு வழிகள், அந்த திறமைகள்லாம் அதோட மூளையில, அதாவது அதோட அளவுருகள்ல நிரந்தரமா பதிஞ்சிடும். இதுக்கப்புறம் அது எந்த கணக்க பார்த்தாலும் இயல்பாகவே அந்த குறுக்கு வழிகள்ல தான் யோசிக்கும். திறமையில்லாத மாடல்களை கூட இந்த மாதிரி பயிற்சி கொடுத்து திறமையான மாடல்களா மாத்த முடியுதுன்னு இந்த ஆய்வு நிரூபிக்குது. அடிபொலி. அப்போ மொத்தத்துல இந்த ஆய்வு என்ன சொல்ல வருதுன்னா, எல்எல்எம்க்கு வெறும் பதில்களை மட்டும் சொல்லிக் கொடுக்காம, எப்படி திறமையா யோசிக்கணும் அப்படிங்கிற கலையையும் சொல்லிக் கொடுக்குது. பதில மனப்பாடம் பண்ணாம, பதில கண்டுபிடிக்கும் வழிய மனசுல பதிய வைக்குது. சரியா சொன்னீங்க ரஷித். இது வெறும் கணக்குக்கு மட்டும் இல்ல. கோடிங் எழுதுறது, அறிவியல் ஆராய்ச்சி, ஏன் ஒரு நல்ல கதை எழுதுறதுக்கு கூட இந்த முறையை பயன்படுத்தலாம். இனிமே ஏஐ நாம கேட்கறதுக்கு பதில் சொல்ற ஒரு எந்திரமா மட்டும் இல்லாம, தானே சிந்திச்சு பாடம் கத்துக்கிட்டு தன்னைத்தானே மெருகுபேத்திக்கிற ஒரு அமைப்பா மாறும். அதுக்கான ஒரு முக்கியமான படிதான் இந்த ஆய்வு. பிரமாதமான விளக்கம் ஏன் சார்? ஒரு கேள்விக்கு பதில் தெரியறத விட, அந்த பதிலை எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியறது தான் உண்மையான அறிவு. அந்த அறிவை இப்போ ஏஐக்கும் கொண்டு வர்றாங்க. கேட்டாலே பிரமிப்பா இருக்கு. மிக்க நன்றியா சார். என் மகிழ்ச்சி ரஷித். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நாம ஏஐயோட பிரெயின்குள்ள ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி அது எப்படி இன்னும் ஸ்மார்ட்டா மாறுதுன்னு பார்த்தோம். அடுத்த பகுதியில இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இது வாய்ஸ் ஆஃப் ஏஐ லிருந்து உங்கள் ரஷீத்.